நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களுக்காக இரத்தங்களை சிந்தி நம்ம ரட்சிப்பை கொடுத்தாங்க. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாங்க. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் சந்தோஷமாக நாங்கள் எல்லாம் கொண்டாட இங்கே இருக்கோம். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு புயர் மக்கள் அங்கத்தினர் ஒவ்வொருவரின் சார்பாக சபை மக்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொள்கின்றோம். இந்த பாடல் ஒரு ஸ்பெஷல் சாங் ஒன்று பாட போகிறோம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃபில் சிரியன் லாங்குவேஜ்லேயும் ஒரு பேராகிராஃப் பாடுறோம். ஸோ இந்த பாடல்களை பற்றியும் அந்த சிரியன் லாங்குவேஜோட மீனிங் பற்றியும் நம்ம பாஸ்டர் டாக்டர் கிறிஸ்டில் எம்எல் அம்மா அவர்கள் சொல்லுவாங்க. இந்த வருடம் ஈஸ்டர் ஸ்பெஷல் சாங்காக நாங்கள் பாடப்போவது பொன்னொழியில் கல்லறை மின்னிடுதே என்ற பாடலாகும். இதை நாங்கள் 3 மொழிகளில் பாடுகிறோம்: தமிழ், இங்கிலீஷ், தொடர்ந்து சிரியக். இந்த பாடலை முதலாவதாக கம்போஸ் பண்ணவர் லேட் ரெவரண்ட் ஃபாதர் ஆபேல் அவர்கள் ஆவார். நாங்கள் இன்று பாடுகிற அளவில் இதனை மாற்றி அமைத்து கம்போஸ் பண்ணியிருப்பவர் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் போதகர் ஃபாதர் ஜான் சாமுவேல் ஆவார். இதனுடைய கடைசி சரணம் உயிர்ப்பு திருநாளில் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையில் பாடப்படும் ஒரு லித்தானியாகும். அதனுடைய அர்த்தம், ஜனங்களே மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மரியாள் சொன்னால், கிறிஸ்துவானவர் என் மகன் கல்லறையிலிருந்து எழுந்தார். பிள்ளைகளே நீங்கள் பாரொளியின் மேசியாவாம் பகலவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். Rejoice you nations, Lord my son, he rose from the tomb. Children, you praise the Messiah, who is the light of the world. இது சிரியக் லாங்குவேஜில் ஹதாவ் ஆமே எமராஸ் தெகோம் லேபேர் மொரியோ மென் கபரோ பினாய் நுகரோ லோக்ஷுபகோ சஃபரோ லம்ஷிகோ என்பதாகும். பொன்னொழியில் கல்லறை மின்னிடுதே, மகிமையுடைய நாதன் உயிர்த்தாரே, தழும்புகளால் மூடிய மேனியினால் கிருபையினால் நம்மை மீட்டாரே என்ற பாடலை பாட கேட்கும்போது உயிர்த்தெழுதலின் அனுபவம் நம் அனைவருக்கும் புது நம்பிக்கை தருவதாக.